தங்கம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இந்த டெய்லி பிளக்சுவேஷன் இருக்காங்க, 500 ரூபாய் இறங்குறது, 600 ரூபாய் இறங்குறது, இது 1 லட்சத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாவே தொட்டுடுவாங்க. தங்கம் வந்துங்க அவ்வளவு மேல் நோக்கி போயின்னு இருக்குங்க. சவரனுக்கு 1 லட்சம் கண்டிப்பா போயிடுங்க. இப்போ வந்து வாங்குறதுக்கு உண்டான இடம், இந்த இடத்துல வாங்கலன்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பா வந்துங்க அது கொஞ்சம் கொஞ்சமா கூடும் போது ஐயோ நம்ம இந்த ரேட்ல வாங்காம விட்டுட்டோமே என்ற மாதிரி ஒரு இடம். தங்கம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இந்த டெய்லி பிளக்சுவேஷன் இருக்காங்க, 500 ரூபாய் இறங்குறது, 600 ரூபாய் இறங்குறது. ஏன்னாங்க இதுல ஆன்லைன்லயும் வர்த்தகம் இருக்குங்க. கமாடிட்டி மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் ட்ரேட் ஆகுறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும் கூட கடவுளுங்க. அந்த மூவ்மெண்ட் நம்ம கணக்குல எடுத்துக்கூடாதுங்க. முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்கிடணுங்க. இன்னைக்கு 500 ரூபாய் குறைஞ்சா வாங்கிக்கலாம், நாளைக்கு குறைஞ்சா வாங்கிக்கலாம்னா வாங்க முடியாதுங்க. அப்போ பணம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துங்க தங்கத்துல வந்து முதலீடு பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோல்டுல பிசிக்கல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது தங்கம் வேற ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு, பிசிக்கல் கோல்டு இப்போ வாங்கலாமா? இல்லை, அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகாதப்ப நம்ம வந்து தங்கத்தை வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வாங்கிப்பாங்க, காயினாக வாங்கி வைப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தேவையான ஆபரணமாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார்மேட்டில் வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அதை வாங்கிங்க, அதுக்கு ஒரு லாக்கரை பார்த்துக்கிட்டுங்க அது ஒரு முதலீடாக நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குறது தான் கண்டிப்பாக தங்கத்துக்கு வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. அவங்களோட இப்போ வாங்குறாங்கன்னு வச்சுங்க, இந்த சமயத்தில் வந்து ஒரு ஆபரணமாக போய் வாங்குறாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்துங்க தங்கத்தை விட ஒரு 20-25% கூட கொடுத்து தான் இப்போ வாங்குறாங்க. உண்மையான தங்கம் என்னவோ அந்த விலையில வாங்குறது இல்லைங்க. நம்ம அதை தாண்டி ஒரு 10-20% கொடுத்து தான் வாங்குறோங்க. இந்த ஆபரண தங்கம் வாங்கும்போது இவங்க வந்து அந்த தங்கத்தை மாற்றணும் போது ஒரு 30-40% கழுவி போயிடுவாங்க. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்கும்போது இன்னைக்கு என்ன தங்கம் ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் அப்படியே வாங்கலாம், 24 கேரட்டா வாங்கலாங்க. இப்படி வாங்கும்போது என்னன்னா ஒரு 10 வருடம் 15 வருடம் கழிச்சு நமக்கு உண்மையாவே தங்கம் வாங்கணும்னா அப்போ வந்து அந்த பணமா எடுத்து தங்கமா வந்து நம்ம மாத்திக்கிறது தான் வசதிங்க. புரியுது சார். ஏன்னா கோல்டு வந்து பிசிக்கல் ஃபார்மேட்ல நிறைய பேர் இந்த SDB திறந்து இருக்காரு நிறைய பேர். ஸோ இன்னும் ஏறும்போது நம்மளால வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். இப்போ ஒருத்தவங்க போயிட்டு கடையில் வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாமா? அதாவதுங்க நான் தங்கமாக தான் வாங்குவேன், என் கையில் வந்து நான் தங்கமாக பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம்ன்றவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இப்போ வாங்கிக்கலாம். ஆமாங்க. ஆனால் வந்து இதை நான் ஒரு முதலீட்டுக்காக உபயோகப்படுத்துகிறேங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு, இல்லை எனக்கு வருங்காலத்தில் இது வந்து 10 வருஷம் கழிச்சு என்ன மாடல் இருக்கோ அதை நான் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தங்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாராலையும் வாங்க முடியுமான்றதுல ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஏன்னா விலை வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு போய் 1 கிராம் 2 கிராம் வாங்குறதுக்கு கூட பெரிய அளவில் பணம் தேவைப்படுதுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேங்க, தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணும் போதுங்க நம்ம 6000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 7000 ரூபாய்க்கு வாங்குறோமா, 60 ரூபாய்க்கு வாங்குறோமா, 70 ரூபாய்க்குன்றவங்க வாங்கணும், அவ்வளவுதாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், கோல்டு பீஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த மாசம் ஒரு 500-600 ரூபாய் இருக்கா உடனே வாங்குங்க. இப்படி நீங்க சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா உங்க தங்கம் வேற ஏறாங்க, நீங்க வாங்கி வச்சிருக்கிற அந்த யூனிட்ஸோட வேலையும் ஏறிக்கிட்டே தான் இருக்க போதுங்க. அப்போ ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க, வருங்காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுங்க, தங்கமா நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் போது என்னன்னா அதை நீங்க வந்து சிறுக முதலீடு பண்ணும் போது என்னன்னா அது பெரிய அளவில் சேர்ந்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு சவரன் 2 சவரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அதை என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டு போயிட்டுங்க சாவரின் கோல்டு பாண்ட்ல போடுங்க. அதை போடும்போது என்ன ஆகும்னா அதுல ஒரு 2% வந்து இன்ட்ரெஸ்ட் வரவங்க. அதாவது நம்ம பணத்தை நம்மளே தான் பெருசாக்கணுங்க. இப்போ எந்த வகையிலெல்லாம் பணத்தை லாபப்படுத்த முடியுமோ அந்த வகையெல்லாம் லாபப்படுத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணுங்க. அப்போ நம்ம இந்த கோல்டு பீஸ்ன்றது ஒரு நல்ல கான்செப்டுங்க. கோல்டு மட்டும் தானா இல்லைங்க, சில்வரும் பெரிய முதலீடுங்க. இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கோங்க.